2 மனுஷர் வீடு கட்டினாங்க. ஒரு மனுஷன் மணலுக்கு மேலே வீடு கட்டினார், ஒரு மனுஷன் பாறைக்கு மேலே வீடு கட்டினார். 2 மனுஷர்கள் கட்டின வீடுலையும் 3 விதத்தில் தாக்குதல்கள் வந்தது. ஒன்று பெருமழை வந்தது, இன்னொன்று பெரு வெள்ளம் வந்தது, 3வதாக காற்று அடித்தது. எழுதுகிறவங்க எழுதிக்கிட்டோம். ஆனால் ஆமாம், ஏன்னா இது பைபிள் ஸ்டடி ஆகும். நான் போன வாரத்திலே சொன்னேன், மழை எங்கேருந்து வரும்னா மேலேருந்து வரும், வெள்ளம் எங்கேருந்து வரும்னா கீழே இருந்து வரும், காற்று எங்கேருந்து வரும்னா 4 சைட்லேருந்து வரும். இந்த 3 விதமான தாக்குதல்களிலேயும் நிலை நிற்கிற வீடு தான் உண்மையான வீடு. அந்த மணலில் மேலே கட்டின வீடு அது இந்த 3 விதமான தாக்குதலை நிற்கல, அது அழிஞ்சு அங்கே போச்சு. கண்மலையின் மேலே கட்டின வீடு நிலை நின்றதுக்கு காரணம் என்னென்னா, அது அஸ்திபாரம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. கிறிஸ்தவ வாழ்க்கைக்கும் அஸ்திபாரம் உண்டு, பார்த்துக்கிடுங்க. அஸ்திபாரம் இல்லாததுனால தான் நிறைய பேர் இன்றைக்கி ஆண்டவரை விட்டு விலகுவதற்கு காரணம் என்னவென்றால் அஸ்திபாரம் இல்லை. இவங்க ஒன்று மட்டும் ஃபவுண்டேஷன் இல்லாமல் வீடை கட்டினாங்க. அஸ்திபாரம் உபதேசம் இல்லாமல் வீட்டை கட்டினார்கள். அது எப்படின்னு கேட்டால், எக்ஸாம்பிள் சொல்ல போனால், ஏன் ப்ரேயருக்கு வரல, அது பாஸ்டர் எங்கள் வீட்டுக்கு வரல, நான் வரல. ஏன் கூட்டத்துக்கு வரல, நான் 1 மாதம் ஆண்டவர் என்ன செஞ்சார். ஏன் ப்ரேயருக்கு வரலன்னு ஆண்டவர் என்ன செய்வார், ஏன்னா விருப்பம் இருக்கும்போது வருவேன். இன்னொருத்தவங்க சொன்னாங்க, ஏன் ப்ரேயர் வரல, நான் ப்ரேயருக்கு வர்றதுக்கு எனக்கு என்ன கஷ்டம். இது ஒரு ஹாஸ்பிட்டல் போல் ஆகிப்போச்சு. என் ஃப்ரெண்டு ஒரு டாக்டர்கிட்ட கேட்டாங்க, பாஸ்ட் நல்லா இருக்கீங்களா, ஆளை பார்க்கவே முடியலை. நான் சொன்னேன், உங்களை ஆள் பார்க்க முடியலைன்னா நாங்கள் நல்லா இருக்கிறோன்னு அர்த்தம். சரிதானே இல்லையா? தப்பாக சொன்னேன்னா, உங்களை பார்க்க வரலன்னா நாங்கள் நல்லா இருக்கிறோன்னு அர்த்தம். நல்லா இருந்தால் உங்களை பார்க்க வர மாட்டோம். என்றைக்கு நாங்கள் மோசம் அடைகிறோமோ அன்றைக்கி உங்களை பார்க்க வரும். இதே போல இன்றைக்கி நம்ம ஒரு சபையும் ஆக்கிட்டோம். என்னென்னா, எனக்கு பிரச்சனை இல்லை, ஆகையினால நான் இங்கே வரமாட்டேன், சர்ச்சுக்கு வரமாட்டேன். பிரச்சனைன்னு ஒன்று வரும்போது வரல. ஆகையினால தான் சிலர் ஆண்டவர் எப்போவுமே பக்கத்தில் ஒரு பிரச்சனையை வச்சுருப்பார். பார்த்துடுங்க, ஆண்டவருக்கே தெரியும் இது பிரச்சனை மட்டும் இல்லைன்னா சர்ச்சுக்கு வராது, இது மட்டும் பிரச்சனை இல்லைன்னா ஆண்டவர் விட்டு ஓடி போயிடும். அதுக்காகவே ஆண்டவர் வச்சுருப்பார். சரி, இப்போது இந்த அஸ்திபாரம் இல்லாத வீடை நம்ம போக போக நம்ம தியானிக்கும் போது புரியும். போன வாரத்தில் நான் அதை குறித்து லேசாக அந்த அஸ்திபாரம் என்ன என்பதை எபிரேயர் எழுதின நிருபம் 6வது அதிகாரம் முதல் 2 வசனம், அதுதான் அஸ்திபாரம். கிறிஸ்தவத்துடைய அஸ்திபாரமே அதுதான். அந்த 2 வசனத்தை ஒன்று கூட நம்ம சேர்ந்து வாசித்துருவோமா? பக்கம் 302. போன வாரம் பேசுனது ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கிறவங்க கையை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். சரி, அந்த 2 வசனத்தையும் வாசிங்க பார்க்கலாம். ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திபாரம் மறுபடியும் போடாமல் பூரணராகும்படி. அப்போ அஸ்திபாரம் என்னென்னா 6 காரியங்கள். 1, மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கிற விசுவாசம், ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு. இந்த 6ஐயும் மட்டும் ஒரு மனுஷனுக்கு படிக்கலான்னு வச்சுக்கிடுங்க, அந்த மனுஷன் இன்னும் ரட்சிக்கப்படலான்னு அர்த்தம். கிறிஸ்தவத்துடைய அடிப்படையே என்ன? நம்ம கிறிஸ்தவத்துடைய அடிப்படை என்ன தெரியுமா? பல நேரம் சொல்கிறது, கானா ஒரு கல்யாண வீட்டில் தான் முதல் அற்புதம் நடந்துச்சு. கானா ஒரு கல்யாண வீட்டில் நடந்த அற்புதம் என் வீட்டிலேயும் நடந்தது. ஆகையினால் நான் அஸ்திபாரம் போட்டாச்சு, அந்த அஸ்திபாரம் போடலை. அஸ்திபாரம் என்பது இந்த 6 காரியங்கள் தான் அஸ்திபாரம். போன வாரம் மனந்திரும்புதலை பற்றி சொன்னேன். இந்த வாரத்தில் தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதற்கு ஆதாரமாக நான் ஒருவரை உங்களுக்கு காட்ட வேண்டுமே ஆனால் அழகாக உங்களுக்கு காட்ட முடியும். அது யார் என்றால்,
யோபுவை குறித்து உங்களுக்கு சொன்னால் உங்களுக்கு புரியும். தேவன் பேரில் வைக்கிற விசுவாசம், நான் முதலே சொன்னேன், 3 விதமான தாக்குதல். மழை எங்கேருந்து வரும்? மேலேருந்து வரும். வெள்ளம் எங்கேருந்து வரும்? கீழே இருந்து வரும். காற்று எங்கேருந்து வரும்? மழையை பைபிள் எதுக்கு ஒப்பிட்டு இருக்கிறது என்று சொன்னால், ஆசீர்வாதமான மழை பெய்யும் என்ற எசேக்கியேல் இருக்கிறது. வெள்ளம் எதற்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், வெள்ளம் போல சத்துரு வருவான் என்று ஒப்பிடப்பட்டிருக்கிறது. காற்றை பல இடங்களில் நம்ம பார்க்கிறோம், சொற்படி செய்யும் பெருங்காற்று என்று இருக்கிறது. இது 3ஐயும் அனுபவித்தவர் யோபு. ஆண்டவர் எப்போவுமே நம்மளை கொடுத்தும் சோதிப்பார், எடுத்தும் சோதிப்பார். கொடுத்தாலும் ஒன்று போல இருக்கணும், எடுத்தாலும் ஒன்று போல இருக்கணும். அதுதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. நம்ம ஆண்டவர் கொடுக்க மட்டும்தான் செய்வார்னு இல்லை. பெருமழை ஆசீர்வாதத்தை யோபு கண்டார். பயங்கர ஆசீர்வாதம். அவர் ஆண்டவர் உன்னதமாக வச்சிருந்தார். யோபு 29வது அதிகாரத்தை வாசித்து போனால், அவர் ஒரு ரோட்டில் நடந்து போனாலே எல்லாரும் எழுப்பி நின்றுவாங்களாம். அவ்வளவு நல்ல கம்பீரமான ஒரு மனுஷனாக இருந்தார். பெருமழை இருந்தது, பெரு வெள்ளத்தை கண்டார். வெள்ளம் போல சத்துரு வந்து எல்லாத்தையும் மாறிக்கொண்டு போவதை கண்டார். காற்று, கீழ்காற்று அடிக்கிறதையும் அவர் கண்டார். இதெல்லாம் அடிக்கிறதை கண்ட பிறகும் கொடுத்ததான நேரத்திலையும் ஆண்டவர் அவர் விடலை, எடுத்ததான நேரத்தில் ஆண்டவரை விடலை. என்ன சொன்னார் தெரியுமா? அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேலே நான் நம்பிக்கையாக இருப்பேன். இதுதான் கிறிஸ்தவத்துடைய அடிப்படை உபதேசம், அஸ்திவாரம். ஆண்டவர் கொடுத்தாலும் நான் ஆண்டவரை விடமாட்டேன், எடுத்தாலும் நான் ஆண்டவரை விடமாட்டேன். அற்றமரை இறுதி வரைக்கும் நான் ஆண்டவர் மேல் விசுவாசமாக இருப்பேன். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. தேவன் பேரில் வைக்கிற விசுவாசம், துவக்கத்தை முடிவையும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். விசுவாசம் என்பது நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால், விசுவாசம் என்கிற வாழ்க்கைக்குள்ளாக துவங்கி இருக்கிறோம் என்று அர்த்தம். எபிரேயர் 12வது அதிகாரம் 1வது வசனத்தில் விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் என்று இருக்கிறது. அப்போது விசுவாசத்திற்கு துவக்கமும் உண்டு, முடிவும் உண்டு என்று அர்த்தம். இந்த விசுவாசத்தை நமக்குள்ளே துவக்குகிறவர் யார் என்றால் இயேசு கிறிஸ்து என்று எபிரேயர் 12வது அதிகாரம் 1வது வசனத்தில் இருக்கிறது. அப்போது இந்த விசுவாசம் என்னைக்கு தெரியுமா துவங்குகிறது? ரோமருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனம் என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். அப்போ இதை நம்ம செய்கிறதான நேரத்தில் தான் ரட்சிக்கப்பட்டு நம்ம ஞானஸ்நானம் எடுக்கிறோம். இது விசுவாசத்துடைய துவக்கம். விசுவாசத்துடைய துவக்கம் ஒரு மனுஷனுக்குள்ள என்னைக்கு இந்த விசுவாசம் ஆரம்பிக்கிறதுன்னு சொன்னால், என்றைக்கு ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுறாரோ அன்னைக்கு தான் அவருக்கு ஆண்டவருக்கு உள்ள ஓட்டத்தில், அந்த பந்தயத்தில் இவர் துவங்குகிறார்னு அர்த்தம். ஓட்டக்களத்தில் ஓடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாருன்னு அர்த்தம். அந்த மனுஷன் 60 வயசில் ஆனாலும் சரி, 70 வயசில் ஆனாலும் சரி, ரட்சிக்கப்பட்டால் என்றைக்கு கர்த்தராகிய இயேசுவை இருதயத்தில் விசுவாசித்து, கர்த்தராகிய இயேசுதான் என் இரட்சகர் என்றும் ஆண்டவர் என்றும் இருதயத்தில் விசுவாசித்து, அவர்தான் என்னுடைய பாவத்துக்கு பரிகாரி என்று என்றைக்கு இருதயத்தில் விசுவாசித்து நாவினால் அறிக்கையிடுறாரோ அன்றைக்கு தான் அவருடைய விசுவாச வாழ்க்கையை அவர் ஸ்டார்ட் பண்ணுறாருன்னு அர்த்தம். அன்னைக்கு அவர் தொடங்குறாருன்னு அர்த்தம். அன்னைக்கு அவர் தொடங்கிட்டார்னு சொன்னால் நம்ம என்ன நினைக்கிறோம்? தொடங்கியாச்சுன்னா இனி எல்லாமே எனக்கு ஆசீர்வாதம் தான். ஆசீர்வாதம் இல்லை. இந்த விசுவாச ஓட்ட பந்தயத்தில் மிக பெரிய சவால்களை சந்திக்க வேண்டியது இருக்கிறது. மிக பெரிய காரியங்களை நாம் சந்திக்க வேண்டியது இருக்கிறது. அதில் சந்தித்தவர்களை உங்களுக்கு எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். எபிரேயர் 11வது அதிகாரம்
33வது வசனத்திலேருந்து நம்ம வாசிப்போம். விசுவாசம் என்கிற ஓட்ட பந்தயத்தில் வாசிங்க பார்க்கலாம். 33லிருந்து, விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள், பட்டய கருக்குக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலம் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவரானார்கள், அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள், ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள், வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படி விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள், வேறு சிலர் நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலை அனுபவித்தார்கள், கல்லறி உண்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தினாலே வெட்டப்பட்டு மரித்தார்கள், செம்மறியாட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் போர்த்து கொண்டு திரிந்து குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள். உலகம் அவர்களுக்கு பாத்திரமாக இருக்கவில்லை. அவர்கள் வனாந்தரங்களிலேயும் மலைகளிலேயும் குகைகளிலேயும் பூமியின் வெடிப்புகளிலேயும் சிதறுண்டு அலைந்தார். இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள். அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருக்கிறார். ஏதாவது புரிஞ்சுதா உங்களுக்கு? எல்லாரும் என்ன கவனிச்சுக்கிடுங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன். 33வது வசனத்திலையும் 34வது வசனத்திலையும் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக திங்ஸ் இருக்குது. நம்ம பார்வையில் சொன்னோம், விசுவாசத்தினாலே ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்கு தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை, இதெல்லாம் ஓகே. இதெல்லாம் 34, 33, 34வது வசனத்தில் இருக்கிறது மட்டும் நமக்கு கிடச்சுன்னா விசுவாசத்தில் இதெல்லாம் நடந்துச்சு. 36வது வசனத்தில் விசுவாசத்தினால நிந்தனைகளையும் விசுவாசத்தினால அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் கல்லறி உண்டார்கள் வாழ். இது இன்னொரு மறுபக்கம் இல்லையா? டேயும் நைட்டும் போல் இருக்குல்ல, ரெண்டையும் பார்த்தாச்சுன்னா. ஒரு பக்கம் விசுவாசத்தினால பட்டயத்துக்கு தப்பினார்கள், பலவீனத்தின் பலங்கள். நமக்கு இதெல்லாம் ஓகே ஓகே ஓகே, இதெல்லாம் எனக்கு பலவீனத்தில் பலன் கொள்ளணும், சிங்கத்தின் வாய்க்கு தப்பணும். இன்னொரு பக்கத்தில் விசுவாசத்தினாலே கல்லறி உண்டார்கள். எப்படி இருக்கு? விசுவாசத்தினாலே வாளால் அறுப்புண்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்துக்கு வெட்டப்பட்டு மரித்தார்கள். இதுக்கு பேரும் விசுவாசமா? இதுக்கு பேரும் விசுவாசமா? நல்லா கவனிச்சுக்கணுங்க. இதைத்தான் இந்த எபிரேயர் 11:1 இருக்கிறது. விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவருடைய உறுதியும் காணப்படாதவருடைய நிச்சயம். இது ரெண்டும் இருக்கிறதுக்கு பேர் தான் விசுவாசம். பல நேரத்தில் நம்ம நினைக்கிறோம், ஒன்று 33, 34 வசனத்தில் இருக்கிறது நம்பப்படுகிறவருடைய உறுதி, இன்னொரு பக்கத்தில் இருக்கிறது காணப்படாதவருடைய நிச்சயம். இப்போ சொல்லுகிறேன், நம்பப்படுகிறவருடைய உறுதின்னு சொன்னால், நம்ம சர்ச்சில் கரண்ட் இருக்குது, லைட் எரியுது, நம்புறீங்களா? கரண்ட் இருக்குன்னு நம்புறீங்களா? எப்படி நம்புறீங்க? லைட் எரியுது, ஃபேன் ஓடுது, இதெல்லாம் நம்பப்படுகிறவருடைய உறுதி. கிளாக் ஓடுது, கீபோர்டு இருக்குது, இதெல்லாம் பார்த்தாலே இது நம்பப்படுது. காணப்படாதவருடைய நிச்சயத்தை சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீங்களா? நம்ம சர்ச்சில் ஃபுல்லாக காற்று இருக்கிறது, நம்புறீங்களா? நம்புறீங்களா? காற்று இருக்குன்னு விசுவாசிக்கிறவங்க கையை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். கையை உயர்த்தினவங்க காற்றை காட்டுங்க. காணப்படாதவருடைய காட்ட முடியாது அப்படிங்கிறதுனால காற்று இல்லைன்னு வருமா? இன்னும் சொல்கிறேன்னே, நான் இப்படி சொல்கிறேன், நம்ம சர்ச்சில் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். அவருடைய பிரசன்னம் இருக்கிறது, அவர் இருக்கிறார். அவருக்கு இப்போ கொண்டு வந்து காட்டுங்கன்னு சொன்னால், அப்போ ஒரு பக்கத்தில் நம்பப்படுவடைய உறுதி இருக்குது, இன்னொரு பக்கத்தில் காணப்படாத நிச்சயம் இருக்குது. ஒரு பக்கத்தில் நம்பப்படுவடைய உறுதி, சிங்கங்களுடைய வாயை கட்டும், இதெல்லாம் கண்ணுக்கு தெரியும். இன்னொன்று மகிமையாக உயிர்த்தெழுதல் கண்ணுக்கு தெரியாது. அதற்காக இவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் பட்டயத்துக்கு ஒப்பு கொடுத்தார்கள். ஏன்? இங்கே நான் வெட்டப்பட்டாலும் மகிமையான நாட்டுக்குள்ளே போக போகிற இதான் காணப்படாதவுடைய நிச்சயம்.
இது ரெண்டும் ஒரு தேவ பிள்ளைக்கு இருக்கிறதா, அவர்கள் தான் விசுவாசிகள். நம்ம விசுவாசிகள் என்று சொன்ன உடனே ஞானஸ்நானம் எடுத்த அன்னைக்கு நான் ஷெக்கீனாவில் உள்ள விசுவாசிகளாக்கும். அப்புறம் பிரச்சனை வர அன்னைக்கு தான் தெரியும் இவங்க விசுவாசிகளா வெறும் வாசிகளா, அல்லனா வெறும் விசுவா, அண்ணா விஷ ஊசிகளா. பிரச்சனை வரும்போது தான் தெரியும், சோதனை வரும்போது தான் தெரியும். நமக்குள்ள 50-50 இருக்கணும். இந்த உலகத்திலும் என் கர்த்தர் என்னை நடத்துவார், இந்த உலகத்திலே நடத்துவார். மறுபக்கத்தில் தேவன் பேரில் உள்ள விசுவாசம் என்னவென்றால், இந்த வெட்டப்படுறதா இருந்தாலும் நான் கர்த்தருக்காக நிற்பேன். என் கர்த்தர் என்னை வெட்கப்படுத்த மாட்டார். என்னை அவருடைய மறுமையின் ராஜ்யத்தில் தான் என்னை கொண்டு போவார். அதுக்கு பேர் தான் விசுவாசம். அதுக்கு பேர் தான் தேவன் பேரில் உள்ள விசுவாசம் என்று சொல்லுவது. நம்ம இன்னைக்கு பல நேரத்தில் விசுவாசங்கிறத ஒரு சைடு மட்டும். விசுவாசிக்கிறீங்களா? என்ன விசுவாசிக்கிறீங்க? எனக்கு 3 நேரம் சாப்பாடு தருவார், விசுவாசிக்கிறேன். சரி, பரலோகம் போவீங்கன்னு விசுவாசிக்கலாம், அது இயேசு வந்தால் தான் தெரியும். இல்லைன்னா அது செத்த பிறகு தான் தெரியும். அதுக்கு மேலே என்ன இருக்கா? நம்பிக்கை இல்லை. என்னைக்கு நம்பிக்கை வரும்? ரட்சிக்கப்பட்டு 15 வருஷம் ஆச்சு, 15-20 வருஷம் ஆனவங்க சொல்கிறாங்க பரலோகம் போவீங்களா, அது இயேசு வந்தால் தான் தெரியும். செத்து போனால் எங்கே போவீங்க? மண்ணுக்குள்ள. ஆத்துமா எங்கே போவோம்? அது செத்த பிறகு சொல்லலான்னா யார்கிட்ட சொல்லுவீங்க? ஜீவனோடு இருக்கும்போதே சொல்லிட்டு போகணும். அதுக்கு பேர் தான் விசுவாசம். காணப்படாதவர்களுடைய நிச்சயம். ஸ்திரீகள் பட்டயத்துக்கு தங்களை ஒப்பு கொடுத்தார்கள், குறைவுகளை அனுபவித்தார்கள். என்னன்னு சொன்னால், இங்கே குறைவுகள் உண்டு, உபத்திரம் உண்டு. இது எல்லாவற்றிலும் காணப்படாத ஒரு நிச்சயம், ஒரு மகிமையின் வீட்டை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். மகிமையின் கிரீடங்களை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஒரு மனுஷன் இந்த 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 உலகத்தில், இந்திய தேசத்துக்குள்ள போர் சேவகர் அப்படின்னா மிலிட்ரி சார் இருக்கிற ரிட்டையர்டானவங்க. மிலிட்ரியிலிருந்து ஒரு மனுஷன் மறித்து போகிறாருன்னு வச்சுக்கோங்க, எவ்வளோ கௌரவமாக ஒரு நாட்டுடைய பிரதிநிதித்துவம் அவர் கொடுத்து அவரை அடக்கம் பண்ணுறாங்க. அவருடைய குடும்பத்தை டேக் ஓவர் பண்ணுறாங்க, குடும்பத்தில் ஒருத்தவங்களுக்கு வேலை கொடுக்குறாங்க. இல்லையா சார்? இதெல்லாம் ஒரு இந்த உலகத்தில் ஒரு அரசு செய்யுமே. ஆனால் பரலோக ராஜ்யம் எனக்காக அவன் இந்த ராஜ்யத்துக்கு வேலை எங்கே செய்கிறதான நேரத்தில் நமக்காக என்ன ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறதுங்கிற காணாததை குறித்த ஒரு நிச்சயம் இருக்குன்னு சொன்னால், அதுக்கு பேர் தான் விசுவாசம். அதுக்கு பேர் தான் விசுவாசம். என்ன குறைவுகளை அனுபவிக்கிறீங்க, என்ன ஊழியம்னு ஓடுறீங்க, என்ன ஆண்டவரை நீங்கள் சுவிசேஷத்தை சொல்கிறதுனால சிறைச்சாலையில் எடுக்கிறீங்க, கல்லறி ஒன்றீங்க, வாளால் அறுக்கப்படுறீங்க, என்னாலும் ஊழியம் செய்கிறீங்க, பட்டயத்தால் வெட்டப்படுறீங்க, என்னாலும் ஊழியம் செய்கிறீங்க, உபத்திரவத்தின் துன்பத்தை அனுபவிக்கிறீங்க, என்னாலும் ஊழியம் செய்கிறீங்கன்னு கேட்டால் அவங்களுக்கு சொல்லுவாங்க, இந்த உலகத்துடைய ராஜாவை விட பெரிய ராஜா எங்களுக்கு பரலோகத்தில் இருக்கிறார். வானத்தையும் பூமியை உண்டாக்கிற ராஜாவுக்காக நாங்கள் நிற்கிறோம். நாங்கள் சர்வ வல்லவருக்காக நிற்கிறோம், பரத்தில் இருக்கிறவருக்காக நிற்கிறோம், எல்லாவற்றுக்கும் மேலானவருடைய வேலை செய்கிறோம். அவர் எங்களுக்காக ஆயத்தப்படுத்தி வைத்து எவ்வளோ பயங்கரமானது. ரிட்டையர்ட் ஆகும்போது ஒரு மனுஷனுக்கு 50-60 லட்ச ரூபா வந்துடுது இந்த காலத்தில். என்ன சார், 50 லட்ச ரூபா வந்துடுது இல்லையா? என் ஆண்டவருடைய கணக்கில் பாருங்கள். அப்போ நம்ம இங்கேருந்து அங்கே போகும்போது என்ன பெரிய பிரதிபலனை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆண்டவருக்காக ஓடினது, பிரயாசப்பட்டது, உழைத்தது, கண்ணீர் வடித்தது, ஜெபித்தது, ஆண்டவருக்காக நடந்தது, பேசினது, இவை எல்லாவற்றுக்குரிய பிரதிபலனை கர்த்தர் பரலோகத்து. அதுதான் தேவன் பேருள்ள விசுவாசம். இதுதான் தேவன் பேர். ஒரு கிறிஸ்தவர்கள், ஒரு சபைக்கு இந்த விசுவாசம் கண்டிப்பாக இருக்கும். இதை ஆண்டவர் எனக்கு அங்கே வைத்திருக்கிறார். பவுலுக்குடைய விசுவாசத்தை பாருங்க. அவர் சொல்றாரு, இக்காலத்தில் இவ்வளோ பாடுபடுறீங்களே பவுலே, கல்லறைன்றீங்க, அடிக்கப்படுறீங்க, வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், பசியாக இருந்தேன், பட்டினியில் இருந்தேன், இதெல்லாம் பட்ட பிறகும் நீங்கள் ஏன் ஆண்டவருக்காக ஓடுறீங்க? சிறைச்சாலையில் இருந்தாலும் சும்மா இருக்க மாட்டார், எழுதுவார். எபேசியர் இதெல்லாம், கொலோசியர் எல்லாம் அவர் ஜெயிலில் இருந்து எழுதின நிருபங்கள், இதெல்லாம் எழுதின பிறகு ஏன் பவுலன்னு கேட்ட அவர் சொல்லுவார், இக்காலத்து பாடுகள்
இனி வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. இனி வெளிப்படக்கூடிய மகிமையை அது எங்க கண்டார்? தேவன் எங்களுக்காக ஆயத்தப்படுத்திருக்கு. இந்த கண் காணல, இந்த காது கேட்கல, ஆனால் ஆவியினால நாங்கள் தரிசித்து நடக்கிறோம். விசுவாசத்தில் தரிசித்து நடக்கிறோம். தரிசித்து விசுவாசித்து நாங்கள் நடக்கிறோம். விசுவாச கண்களால் நாங்கள் காண்கிறோம். அதுதான் தேவன் பேரில் உள்ள விசுவாசம். எத்தனை பேருக்கு அந்த விசுவாசம் இருக்கிறது? நான் இம்மைக்குரியவைகளை தேடி இம்மைக்குரியவைகளுக்காக ஆண்டவரை தேடுகிறவன் அல்ல, காணாதவைகளை குறித்த விசுவாசம் எனக்கு இருக்கிறது என்று சொல்லுகிறவர்கள் ஆண்டவருக்கு ஒரு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். அப்படியே அந்த வலதை கையை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம், ஆண்டவரே அந்த விசுவாசத்தை எனக்கு காண்கிறதுக்கு பேரில் அல்ல, காணாதவைகளுக்கு பேரில் எனக்கு ஒரு விசுவாசத்தை எனக்கு நீங்கள் தந்துடுற ஆண்டவரே. அதுதான் ஆண்டவரே லக்கு, அதுதான் லக்கு. ஸ்தோத்திரம். இப்போ அடுத்ததாக சொல்லுகிறேன், நமக்கு விசுவாசம் இருக்கிறதா என்பது பரீட்சைக்கு உட்படுத்தப்படும். பரீட்சைக்கு உட்படுத்தப்படும். திரும்ப நல்லா கவனிச்சுக்கிறது. விசுவாசம் கண்டிப்பாக பரீட்சிக்கப்படும். 1-2 வசனங்களை உங்களுக்கு காட்டுகிறேன். முதல்ல 1 கொரிந்தியர்லேருந்து காட்டுகிறேன். 1 கொரிந்தியர் Thank you Jesus. 2 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 5வது வசனம். 2 கொரிந்தியர் 13:5 வாசிங்க பார்க்கலாம். நீங்கள் பரீட்சிக்கப்படுவது கண்டிப்பாக நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறதான விசுவாசம் அது பரீட்சிக்கப்படும். டெஸ்ட் பண்ணி பார்ப்பார் ஆண்டவர். டெஸ்ட் இல்லாமல் நம்ம என்ன செய்ய முடியாது, ஜெயிக்க முடியாது. இன்னும் நான் 1-2 காரியங்களை சொல்லுகிறேன். 1 பேதுரு 1வது அதிகாரம் 7வது வசனத்தில் பேதுரு சொல்லுகிறார். 1 பேதுரு 1வது அதிகாரம் 7வது வசனத்தில், அழிந்து போகிற பொன் அக்கினினாலே பரிசோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேறப்பட்டதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். நம்ம இந்த காதில் கழுத்தில் கிடக்கிறத பார்த்து சொல்லுவோம், இதை விட பெருசாக்கும் விசுவாசம் சொல்லிடுவோமாக்கம். அழிந்து போகிற பொண்ணு இருக்கு இல்லையா, இதை பார்த்து சொல்லணும், இதை விட பெரியதாக எனக்குள்ள ஆண்டவர் வைத்திருக்கிற விசுவாசம். அழிந்து போகிற பொன் அக்கினினால சோதிக்கப்படும். இதோடைய தரம் எவ்வளவு இல்லையா, அக்கினி தான் சொல்லும். இதுக்கு எத்தனை கேரட்டில் இருக்கிறது. இந்த பொண்ணே இவ்வளவு சோதிக்கப்படும்னு சொன்னால் அதை பார்க்க விலையேறப்பட்டதாக நமக்குள்ளே கர்த்தர் கொடுத்துருக்கிற விசுவாசம். அந்த விசுவாசத்துடைய அளவு எனக்கு இப்போ புரியுதுன்னு சொல்லுகிறவங்க கையை வேர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லியிருக்க பார்க்கலாம். எனக்கு புரியுது அந்த விசுவாசத்துடைய அந்த அளவு, அந்த தரம், குவாலிட்டி. எவ்வளோ பெரிய விசுவாசத்தை எனக்குள்ளே ஆண்டவர் துவக்கி இருக்கிறார், எவ்வளோ பெரிய விசுவாசத்தை ஆண்டவர் எனக்குள்ளே போட்டிருக்கிறார். அதை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிடணும். அவ்வளோ பெரிய ஒரு விசுவாசத்தை கர்த்தர் நமக்குள்ளே ஆண்டவர் வைத்திருக்கிறார். பெரிய ஒரு விசுவாசத்தை கர்த்தர் எனக்குள்ளே வைத்திருக்கிறார். அந்த விசுவாசத்தை எனக்குள்ளே அவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறார்னு சொன்னால் அது பெரிய பொண்ணை விட ஒரு பெரிய ஒரு பயங்கரமான எனக்குள்ளே வச்சுட்டார். காணாததை குறித்ததை வெளிப்பாடு, காணாததை குறித்ததை அனுபவிக்கிற ஒரு காரியத்தை எனக்குள்ளே ஆண்டவர் வச்சுட்டார். இப்போ இதுவே அக்கினினால் பரிசோதிக்கப்படும் சொன்னார். விசுவாசம் நமக்குள்ளே இருக்கிற ஒவ்வொருவருடைய விசுவாசம் டெஸ்ட் பண்ணும். அது சோதனை காலத்தில் தான் ஒவ்வொரு மனுஷன் எந்த அளவுக்கு ஆண்டவரை நேசிக்கிறார்கள் என்பது தெரியும். கை நிறைய காசு இருக்கும்போது அல்ல, சரீரத்தில் நல்ல சுகம் இருக்கும்போது அல்ல, ஜெபித்த காரியங்களுக்கெல்லாம் பதில் வந்து கொண்டே இருக்கும்போது அல்ல, 10 பிள்ளைகள் ஒரே நாளில் மரிக்கிறதான நேரத்திலேயும்
மனைவி தேவனை தூஷித்து ஜீவனை விடு என்று சொல்லுகிறதான நேரத்தில் வீடுகளும் ஆசிகளும் எல்லாம் இடிந்து கண்களுக்கு முன்பாக விழுந்து கெட்ட செய்திகளாக ஒரே நாளிலே காதுக்குள்ளாக வந்து கொண்டிருக்கிறதான நேரத்திலேயும் நம்முடைய வாயிலிருந்து என்ன வரும் என்பதை பரலோகம் மிக்க கூர்ந்து கவனித்து கொண்டே இருக்கும். அதுதான் விசுவாசம் பரீட்சை. அப்போஸ்தலனாகிய பவுல் 2 பேரை பார்த்து சொல்றார், இவங்க பரீட்சைக்கு நில்லாதவர்கள். 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசித்து பாருங்க. 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 8வது வசனம், பக்கம் 293. என்னையும் எம்பிரையும் மோசைக்கு எதிர்த்து நின்றது போல இவர்களும் சத்தியத்துக்கு எதிர்த்து நிற்கிறார்கள். இவர்கள் துர்புத்தி உள்ள மனுஷர்கள், விசுவாச விஷயத்தில் பரீட்சைக்கு நில்லாதவர், ஆனாலும் இவர்கள் அதிகமாய் பலப்படுவது இல்லை. போதும். விசுவாசம் பரீட்சைக்கு நில்லாதவர்கள் ரொம்ப பலப்பட முடியாது. ஆண்டவரே, நீர் எனக்குள்ள வைத்த விசுவாசத்தை டெஸ்ட் பண்ணுறது உமக்கு சித்தம்னு சொன்னான். என்னை அப்படியே நான் உங்கள் கரங்களை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்குறேன். நம்ம எங்கே தெரியுமா பார்க்கணும்? விசுவாசத்துடைய துவக்கத்தை பார்க்கணும், நேர அப்புறம் முடிவை பார்க்கணும். விசுவாசத்தை என்னில் துவங்கினவர் அவரே முடிக்க பண்ணுவதற்கு எனக்கு கிருபை தருகிறவராக இருக்கிறார். விசுவாசத்தை என்னில் துவங்கினவர் வெற்றிகரமாக முடிப்பதற்கு எனக்கு பலனை தர அவரே போதுமானவராக இருக்கிறார். நற்கரை என்னில் துவங்கினவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராக இருக்கிறார். இது எந்த சபைக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறதோ அதுதான் எந்த காற்றடித்தாலும் மழை வந்தாலும் வெள்ளம் வந்தாலும் விழுந்து விடாத மக்கள். எனக்கு புரிஞ்சிச்சுன்னு சொல்லுகிறவங்க மட்டும் உங்கள் கையை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். எனக்கு புரிஞ்சிச்சுன்னு சொல்லுகிறவங்க உங்கள் வலது கரத்தை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். இப்போ தேவன் பேருள்ள விசுவாசத்தை ஆண்டவர் எனக்கு தரணும்னு சொல்லுகிறவங்க கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, நான் என்னுடைய முடிவை பார்க்கணும் ஆண்டவரே, அதைத்தான் நான் பார்த்து ஓடணும் ஆண்டவரே. பாதியில் வர்ற பிரச்சனை, பாதியில் வருகிற சோதனை, நிந்தனைகள், அவமானங்கள், கலக்கங்கள், இதெல்லாம் பார்த்து பார்த்து நான் வருத்தப்பட்டு பாதியில் நிற்கிறவனா இல்லாமல் என் ஓட்டத்தை முடிக்க கர்த்தர் எனக்கு கிருபை செய்யணும் ஆண்டவரே. முடிச்சிடணும். எல்லோரும் என்ன கை கீழே போடுங்க. இன்னும் ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி நான் முடிச்சிடுறேன். எபிரேயர் 12வது அதிகாரத்தை எடுங்க பார்க்கலாம். எபிரேயர் 12வது அதிகாரம். ஆண்டவர் நமக்கு இதில் இந்த காலத்தில் ஒரு சின்ன ஒரு ட்ரிக்கு சொல்லித்தார். அதை விசுவாசத்தில் வெற்றிகரமாய் ஓடுறதுக்குரிய ஒரு சின்ன ஒரு வழியை சொல்லித்தார். 2வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களை உங்கள் ஆத்துமாக்களை சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரே நினைத்து கொள்ளுங்கள். இப்போ விசுவாசம் பரீட்சிக்கப்படுறதான நேரத்தில் நம்ம எங்கே பார்க்கணுன்னா இயேசுவை மட்டும் பார்க்கணும். என்ன தெரியுமா? அவர் எங்கே தெரியுமா பார்த்தார்? நிந்தனை, அவமானம், சிலுவை வந்ததான நேரத்தில் தமக்கு முன்னால் வைத்திருந்ததை பார்த்தார். தமக்கு முன்னால் வைத்திருந்த சந்தோஷத்தை பார்த்தார். நீங்கள் அந்த சந்தோஷம் என்னன்னு நினைக்கிறீங்க? இயேசு கிறிஸ்துவை இப்போ அடித்து சிலுவையில் தொங்க போட்டு அவ்வளவு வேதனைப்படுத்துகிறாங்க இல்லையா? அந்த நேரத்தில் அவர் இந்த வேதனையை பார்க்காமல் தனக்கு முன்னால் இந்த சந்தோஷத்தை பார்த்தாருன்னு இருக்குது. அந்த சந்தோஷம் என்னன்னு நினைக்கிறீங்க? நான் சொல்லட்டேன், அந்த சந்தோஷம் நம்ம தான். இவ்வளோ அடித்து தொங்க விடுறதான நேரத்தில் அவர் நம்மளை பார்த்தார், நம்மை பார்த்தார். ஒரு சந்ததி என்னை சேவிக்கும், ஒரு சந்ததி என்னிலிருந்து எழும்ப போகுது. இந்த பூமியிலிருந்து எனக்காக நிற்கிற, எனக்காக சேவிக்கிற, எனக்காக என்னை ஆராதிக்கிற ஒரு அதை பார்த்தார். அதை பார்த்ததுனால இது அவருக்கு பெருசாக தெரியலை. இப்போ விசுவாசம் பரீட்சிக்கப்படுறதான நேரத்தில் ப்ரெசண்டை பார்க்காதீங்க, ஃப்யூச்சரை பாருங்கள். இது இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கறதுனால எபிரேயர் நிருபம் வாக்கியம்னு சொல்கிறது. அவரே நீங்கள் நினச்சிக்கிடுங்க. பிரச்சனை வரும்போது அவரை மட்டும் நினச்சிக்கிடுங்க. அவர் என்ன செஞ்சார்?
அட் ப்ரெசண்ட் அவமானம், நிந்தனை, சிலுவை. ஃப்யூச்சரில் பார்த்தாச்சுன்னா ஒரு சேனை ஒன்று எழும்ப போகிறது, ஒரு சேனை ஒன்று ராஜ்யத்துக்கு வரப்போகிறது, ஒரு சேனை பாதாளம் நடுங்க போகிறது, சாத்தானை சவால் விடுகிறவர்களாக ஒரு சேனை ஒன்று எழும்ப போகுது. அது பெரிய அதை பார்த்தாரு. இது பெருசாக தெரியலை. அதுதான் தேவன் பேர் விசுவாச பரீட்சையில் இருக்கிறதான நேரத்தில் ஃப்யூச்சரை பார்க்குறதுக்கு ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. புரிஞ்சிச்சா? ரெண்டாவது அஸ்திவாரம் என்ன சொன்னேன்? ஒன்றாவது அஸ்திவாரம் என்னது? அஸ்திவாரம் 6 காரியம். 1 மனம் திரும்புதல், 2 தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம். விசுவாசம்னா எனக்கு என்னென்னு தெரிஞ்சிச்சுன்னு சொல்லுகிறவங்க மட்டும் கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாமே. அப்போ விசுவாசம், நான் ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கு என்னில் துவங்குகிறது, என் கர்த்தரை சந்திக்கிறதான நேரத்தில் அது முடிவடைகிறது. இந்த இடைப்பட்ட காலத்தில் எனக்குள்ளே இருக்கிற விசுவாசம் பரீட்சிக்கப்படுகிறது. யோபுடைய துவக்கத்தை முடிவையும் பாருங்கள். துவக்கம் நல்லா இருந்துச்சு, முடிவு அதை விட ரெட்டிப்பான நன்மையாக இருந்துச்சு. இடைப்பட்ட காலத்தில் வந்த பரீட்சையில் அவர் ஆண்டவரை முறுமுறுக்கலை, வாக்கு தத்தங்களை அறிக்கையிட்டார். முடிவில் அவருடைய அந்த விசுவாசம் ரெட்டிப்பான நன்மையை சந்திப்பதற்கு காரணமாக மாறிவிட்டார். இப்போ நம்ம எல்லோரும் கண்களை மூடலாமா? ஆண்டவரை பார்த்து நம்ம கேட்போம், ஆண்டவரே